ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சக்ஸஸின் தோழி. உங்களால் நான், உங்களுக்காக நான். விநாயகர் துதி. பெரியதன் உருவுமை கௌமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சதுர்த்தினா என்ன, சங்கடகர சதுர்த்தினா என்ன. சதுர்த்திங்கிறது அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 4வது நாள் சதுர்த்தி நாள். சங்கடகர சதுர்த்தினா பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய 4வது நாள் சங்கடகர சதுர்த்தி நாள். சங்கட அப்படின்னா துன்பம், ஹரனா நீக்குதல். நம்ம வாழ்க்கையில் துன்பத்தை நீக்குவதே சங்கடகர சதுர்த்தி. அந்த நாளில் பூஜை செய்து வழிபட்டால் துன்பத்தை நீக்கி இன்பத்தை பெறலாம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த பூஜையை செய்ய காரணமான கதையை பார்க்கலாம் வாங்க. நம் தெய்வங்களில் முதன்மையான தெய்வம் விநாயகர். அவர் யானை முகம் போல தோற்றம் கொண்டவர். விநாயகர் கைலாயத்தில் தேவகணங்களுடன் விளையாடியிருந்த போது அந்த வழியில் வந்த சந்திர பகவான் தான் அழகு என்பதால் விநாயகருடைய உருவத்தை கண்டு கேலி செய்தார். அதனால் விநாயகர் கோபமாகி சந்திரபவனுக்கு சாபம் வழங்கினார். உன்னுடைய ஒளி மங்கி போவாய் என்று சாபம் கொடுத்தார் விநாயகர். சந்திர பகவான் தன் தவறை உணர்ந்து விநாயகரை வழிபட்டு சாப விமோசனம் பெற்ற நாளையே சங்கடஹர சதுர்த்தி நாளாகும். அதனால் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு பூஜை செய்து வழிபட்டால் விநாயகருடைய அருளும் சந்திர பகவான் அருளும் கிடைக்கும். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தி நாளாகும். அவருடைய அருளை பெற நாம் செய்ய வேண்டியது, பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் விநாயகருக்கு 3 குடம் தண்ணீர் ஊற்றி 16 அருகம்புல் எடுத்து அதை கழுவக்கூடாது. அருகம்புல் மேலே தண்ணீரை தெளித்து விநாயகருக்கு வைங்க. அதுக்கப்புறம் விநாயகருடைய 16 நாமங்கள் சொல்லி கும்பிடணும். அந்த 16 நாமங்கள்: ஓம் சுமக நமக, ஓம் ஏகதந்த நமக, ஓம் கபிலன் நமக, ஓம் கஜகர்ணகன் நமக, ஓம் லம்போதர நமக, ஓம் விகடன் நமக, ஓம் விக்னராஜ நமக, ஓம் விநாயக நமக, ஓம் தூமகேது நமக, ஓம் காணதேஷன் நமக, ஓம் பாலச்சந்திர நமக, ஓம் கஜானன நமக, ஓம் வக்ரதுண்டன் நமக, ஓம் சூர்பகர்ணன் நமக, ஓம் ஹேம்ரம்பன் நமக, ஓம் ஸ்கந்த பூர்வஷன் நமக. இந்த 16 நாமங்களையும் சொல்லி அருகம்புல்லும் பூவும் போட்டு விநாயகரை வணங்கி வந்தால் நம்மிடமுள்ள அனைத்து தரித்திரங்களும் போய்விடும். இதை தொடர்ந்து 3 வருஷம் செய்து வந்தால் நம் வாழ்க்கையில் சகல செல்வமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்கள், நம்பி செய்யுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை நல்லதே நடக்கும்.